ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா யூடியூப்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க லக்ஷ்மி பொட்டிக்கோட எக்ஸ்போ தான் மதுரையில் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாயூரணி சிவகங்கை ரோடு எம்பி மகாலில் தான் போட்டிருக்காங்க. வாங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மஹால் பக்கத்தில் வந்துட்டோம். சிவகங்கை ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது இந்த மஹால். மஹால் என்ட்ராகிற இடம் ஃபுல்லாகவே அவங்களோட ஃப்ளெக்ஸு தான் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸ்போக்கு போயிருந்தீங்க, எப்படி இருந்துச்சு கலெக்ஷன்லாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறேன். உள்ளே என்ட்ரனும் கோரா முஸ்லிம் சாரீ தான் A1ல் இருந்துச்சு. அங்கே கலெக்ஷன் கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து காவி காட்டன். ஒவ்வொன்றில் வந்து நான் வந்து அதோட ப்ரைஸும் காமிக்கிறேன் பாருங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம ஆன்லைனில் பார்த்தது, ஆஃப்லைனில் பார்க்குறது எல்லாமே இருந்துச்சு. இப்போ அந்தந்த தனி கம்பார்ட்மெண்ட் போட்டு இந்த சேரீயோட நேம் A1 A2 டிகிரேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன அதில் வந்து அதே கிளாத் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்களோட ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஆனந்தி மேம் வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்க கூட போய் ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஜுவல்ஸ்லாம் பார்க்க வந்துட்டோம். நல்லா தான் இருந்துச்சு கலெக்ஷன்லாம். அதில் ப்ரேஸ்லெட் வந்து ரேட்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் வந்து நாங்கள் கல்யாணி காட்டன் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதையுமே அவங்க கல்யாணி காட்டன் தான் அதில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கிளாத்துமே மிக்சிங் ஆகிருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நாங்கள் போனது வந்து ஃபஸ்ட் நாளே போயிட்டோம். ஈவினிங்காக போனோம். அங்கே அன்றைக்கி வந்து க்ரௌடு வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருந்துச்சு. க்ரௌடு அதிகமாகலாம் இல்லை. ஒருவேளை மார்னிங்கில் கூட க்ரௌடு அதிகமாக இருந்திருக்கலாம். நாங்கள் போன டைம் வந்து நீங்களே பார்க்குறீங்க இல்லையா வீடியோவில், இவ்வளோ தான் இருந்தாங்க. அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸில் பார்க்குறதுக்கும் ஃப்ரீயாக நம்ம பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே கல்யாணி காட்டன் செக்ஷன் தான். ஆனந்தி மேம் வேர் பண்ணியிருந்தது இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்லைனில் வர்றதும் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஊறுகாய், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அப்புறம் என் பொண்ணு இந்த கிளிப்பை மட்டும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வெளில வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் என்ன சாரீ வாங்கினோம் அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் மகாலிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 6:30க்கெலாம் போயிருப்போம். 9 o'clock வரைக்கும் இருந்தோம். அப்புறம் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மாடலும் நல்லாயிருக்கும். இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா குமார் மெஸ் தான் வந்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டு தான் கிளம்பணும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த சரி தான் லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 899. லக்ஷ்மி பொட்டிக்கில் கூட அவங்க வேர் பண்ணி ஆனந்தி மேம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து கிடையாது. அப்புறம் இந்த ஜுவல் நெக் குர்த்தி ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து 499. இது கூட அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பிக்கி பேங்க் கொடுத்தாங்க. கிட்ஸுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. என் பொண்ணு வாங்கிட்டு வந்தா 2. அவங்களே வாலண்டரியாக கூப்பிட்டு எல்லாருக்குமே சில்ட்ரன்ஸ்க்கெலாம் சேவிங் மைண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.